பிரைஸ் தி லார்ட். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பவுல் சொல்றாரு, நீங்க எதை செய்தாலும், எந்த நன்மை செய்தாலும், இதை இந்த மனுஷனுக்கு தான் செய்யறேன், இவங்களுக்கு தான் செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்காக செய்றீங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உங்க கையில இருந்து பெற்றுக்கொள்ளுகிறார். அதை மனப்பூர்வமா செய்யுங்க. என்ன செய்ய இவங்க வந்துட்டாங்களே, என்ன செய்ய இவங்களுக்காக செய்து ஆகணுமே, தொலையணுமே, ஏதாவது இவங்களுக்கு செஞ்சு கடமை செய்து முடிக்கணுமே அப்படின்னு இருதயத்துல இருந்து எரிச்சலோடு வேதனையோடு செய்யாதங்க. எதை செய்தாலும் மற்றவர்களுக்கு செய்யும்போது மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் செய்யுங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுக்கிறதை அவர் திரும்ப கொடுக்கிறார். நீங்க கொடுக்கிற ஒவ்வொன்றை ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே திரும்ப 10 மடங்கு அவர் உடனே தருகிற தேவன். நீங்க செய்கிறத சந்தோஷமா உள்ளத்துல ஆழத்துல இருந்து செய்து பாருங்க. அந்த நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஒரு செழிப்பை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, எப்படி கொடுக்குறீங்க அதெல்லாம் கிடையாது. இருக்கிறதுல நீங்க செய்யறத சந்தோஷமா செய்யுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யக்கூடிய அந்த இருதயத்தை கொடுங்கப்பா. ஏசப்பா, இந்த வேலையில யாராவது ஆண்டவரே ஒருவேளை வேதனையோடு கொடுத்திருந்திருக்கலாம், ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஏதாவது ஒரு நற்கிரியை செய்திருக்கலாம். அப்பா, இன்னைக்கு அவங்களுடைய கண்களை திறங்க, உங்களுடைய இருதயத்தை திறந்தருளுவீராக. இயேசுவின் ரத்தம் இந்த வேலையில இறங்கட்டும். ஆண்டவரே, உண்மையா இந்த வேலையில ஏசப்பா ஆண்டவருக்கு நம்ம செய்கிறோங்கிற அந்த இருதயத்தை ஒவ்வொருவருடைய ஏசப்பா இருதயத்துல நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற அந்த நன்மைகளை ஆண்டவரே அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். இவ்வளவு நாள் ஆண்டவரை ஒருவேளை சோர்ந்து போய் ஆண்டவரை கொடுத்திருக்கலாம், கட்டாயத்தின் பேர்ல நின்றிருந்திருக்கலாம். ஏசப்பா, அவங்களுடைய அறியாமை எனக்கு எடுத்து போடுங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதல் வல்லமை இந்த வேலையில இறங்கட்டும். பரிசுத்த இரத்தம் வல்லமை இறங்கட்டும். அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இதை நான் ஆண்டவருக்கு கொடுக்கங்கிற அந்த சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரை, ஒருவேளை வியாதியின் மத்தியில் இருந்தாங்கன்னா அந்த வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, பொருத்தனையோடு செய்கிற அந்த காரியத்துல ஒவ்வொன்றிலையும் ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படட்டும். பெயர்களை உயர்த்துங்க அப்பா. அந்த பெயர்களை ஜாதி ஜாதியாய் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. சந்ததியை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கைகள்ல இருக்கிறத அவங்க அப்பா அவங்க பார்க்கும்படி கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.